வருவீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது கூட ஒரு சில பலவீனங்கள்லாம் உங்களை விட்டு நீங்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்கள்ல சூழ்நிலைகளை பார்க்கும்போது, பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, என்னடா இது ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிதான் நினைக்க தோணுது இல்ல. ஒரு சில பிரச்சனைகளை பார்க்கும்போது பொறுமையா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்க வாங்க, இங்க வாங்க, ஒரு வாரமா உட்காருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். சோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தோணுதுன்னா, என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு தோணுது இல்ல. ஒரு சில நேரத்துல உபத்திரவங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ள தோன்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, ஒரு சோர்ந்து போற ஒரு சோர்வு உண்டாகுது இல்ல. ஒரு சோர்வு, டிசப்பாயிண்டட். என்னடா இந்த வாழ்க்கையில என்ன சாதிக்க போறோம். ஒரு சில நேரத்துல கடந்த நாட்கள்ல ஒரு பிரதர் கூட பேசிட்டு இருக்கும்போது, நேற்று ஒரு ஃபியூனரல் சர்வீஸுக்கு போனோம். போகும்போது அந்த தாயார் இறந்துட்டாங்க. தாயார் அவங்களுக்கு ஒரு 70 வயசு. வெளியே வந்துட்டு நானும் சில சகோதரர்களும் பேசும்போது, அப்போ பிரதர் சொன்னாரு, 67 வயசு தான் இந்த நாட்கள்ல முடிஞ்சிருவாங்க, இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் எத்தனை வயசு ஆக போகுது பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் இன்னும் 3 வருஷம் ஆனாலே 40 வயசு ஆகும். இப்போ நான் சொன்னேன், பிரதர் ஜீவனை குறித்து பேசிட்டு இருக்கோம், இப்போ ஏன் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனை குறித்து பேசிட்டு இருக்கோம். நம்ம ஜீவனையே பேசுறோம். ஜீவன் வாழ்வு உண்டாவதாக பேசுறோம். நீ வாழ்வாய், நீ சுகமா இருப்பாய், நீ ஆரோக்கியமா இருப்பாய், உன் குடும்பம் வாழும், நீ பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய் என்பதை நம்ம பேசுறோம். ஆனா இந்த நாட்கள்ல நம்ம மரணத்தை குறித்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன? தயவு செய்து மரணத்தை குறித்து பேசுகிற நாட்களை நிறுத்துவோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாவை குறித்து பேசுகிற காரியத்தை நிறுத்துவோம். ஆமென். நம்ம வாழ்வை குறித்து பேசுவோம். சதா காலமும் நிச்சயம் நித்தியமும் நம்ம வாழ்க்கையை குறித்து, வாழ்வை குறித்து பேசுவோம். பிரச்சனைகள் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும், கடல்ல தத்தளிச்சுட்டு இருந்தாலும் தத்தளிக்கிறவனுடைய நோக்கம் என்னதான் இருக்கும், எப்ப கரை போய் சேருவோம் தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுடைய மைண்ட் எல்லாம் டிவேட் ஆகாது. ஹல்லேலூயா. நடு கடல்ல தத்தளிச்சிருக்கிறவன அவனுடைய நினைவுகள்லாம், சிந்தைகள்லாம் என்ன தெரியுமா இருக்கும், எப்ப நான் கரை சேருவேன், எப்ப என்னை அன்பு காப்பாத்துவாங்க, எப்ப எந்த ஒரு படகு வரும், என்னைக்கு ஒரு கப்பல் வரும் தான் இருக்கும் வாழ்க்கையில. ஆமென். அவனுடைய நினைவுகள் நம்ம வாழ்க்கையில கூட, நம்ம வாழ்க்கையில எப்ப வாழ்வோம், எப்ப சுகமா இருப்போம், எப்படி நம்ம உயர்ந்த ஸ்தானத்துல நிற்போம், இப்படிதான் நம்ம எண்ணங்கள் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நினைவுகளும் நம்ம உயர்வா இருக்கிறத குறித்து தான் யோசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் எப்படி இருக்கணுமா, நம்ம உயர்வா இருப்பதை குறித்து யோசிக்கணும். ஐயோ என்னைக்கு போயிடுச்சோ, இப்படி நடந்துருமோ, அப்படி போயிடுமோ அப்படி நினைக்கிறத பார்க்கலாம். நான் உயர்வா இருப்பேன், நான் தேவனுடைய மகிமையில் வாழ்வேன், அவருடைய பிரசன்னத்துல வாழ்வேன், அவருடைய உதவியோடு அப்படி பேச ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கஷ்டத்துல, கடல்ல, பிரச்சனையில இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்க கூடாது, ஐயோ இந்த கடன் எப்படி இருக்குமோ இல்ல, இந்த கடன்ல இருந்து நான் மீண்டு வருவேன். ஹல்லேலூயா. நிறைய மனிதனுடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கை கடல்ல தத்தளிக்கிறவங்க தான் இருக்கும். ஆமென். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இந்த காலை வேளையில கடல்ல தத்தளிக்கிறது போல, நடு கடல்ல கஷ்டப்படுவது போல இருக்குன்னா, உங்க நினைவுகளும் உங்க சிந்தைகள் என்ன இருக்குன்னா, எப்படா நான் கரைக்கு போய் சேருவேன் தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய நோக்கங்கள்லாம் எதை நோக்கி இருக்கணும்? கரையை நோக்கி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள், சிந்தைகள், பேச்சுக்கள், வாயின் வார்த்தைகள் எதுவுமே மாறவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். மாறவே கூடாது. டீவியேஷன் ஏற்படவே கூடாது. அதை விட்டு விலகவே கூடாது. நான் என்னைக்கு கரையை போய் சேருவேன், என்னைக்கு நான் கரையில போயிட்டு சுகமாய் வாழும், அப்படிதான் இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நடுக்கடல்ல தத்தளிக்கிறவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஆமென். அவன் நினைக்க மாட்டான், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நினைப்பானா? கடல்ல தத்தளிக்கிறவனுடைய வாழ்க்கையை நினைப்பானா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, என்னடா ஒரு வாழ்க்கை, செத்து போயிடலாமா அப்படி நினைப்பானா? இல்ல, எப்படா கரை போய் சேரும். ஆமென். ஒரு செய்தியில பாக்குறேன், ஒரு சகோதரி தற்கொலையை தேடி ஒரு பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. பள்ளத்தை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள என்ன நினைப்பு வந்துருச்சு, விழுந்த உடனே ஐயோ உயிர் போயிடுது தவிக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்க தற்கொலைக்கு விழுந்துட்டீங்க, ஆனா விழுந்த உடனே என்ன எண்ணம் வருது, வாழணும்னு எண்ணம் வருது. ஆமென். அப்போ அந்த நேரத்துல ஒரு சில சகோதரர்லாம் போய் காப்பாத்துறாங்க. அந்த சகோதரி காப்பாத்துறாங்க. அந்த சகோதரி, நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கல, எப்படா என்ன தூக்குவீங்கன்னு தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் கவனிங்க. நம்மளுடைய நினைவுகளும் எண்ணங்களும், நான் எப்போ என் வாழ்க்கையில உபத்திரவத்திலிருந்து மீண்டு வருவேன், எப்போ என் கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவேன், நான் எப்போ கரை சேருவேன், அப்படிதான் நம்ம எண்ணங்கள் இருக்கும். நம்ம எண்ணங்களும் நினைவுகளும் எப்பொழுதும் கரையை நோக்கி தான் இருக்கணும். ஆமென். இன்னும் ஆழத்தை நோக்கி இருக்கக்கூடாது, இன்னும் பிற்போக்கான நினைவுகள்ல இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்த உடனே இதெல்லாம் என்ன வாழ்க்கைன்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் இந்த வாழ்க்கை வாழ்றதை விட நம்ம என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்குள்ள நம்ம செத்து போயிடலாம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நான் சொல்றேன்,
நன்மையாய் சுகமாய் ஆரோக்கியமாய் நம்ம வாழும்போது என்னைக்காவது நம்ம செத்து போயிடலான்னு ஒரு எண்ணம் வந்திருக்காங்க. சந்தோஷமா இருக்கும் பொழுது, சமாதானமா இருக்கும்போது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்ற எண்ணுகிற எண்ணம் நம்மளுக்கு வந்திருக்கா? வந்ததே கிடையாது. ஆனா உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது என்ன பண்ணிடுறோம்? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம எண்ணங்கள்லாம் வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்றீங்க. எலியாவுடைய மனநிலைமை அப்படிதான் இருந்துச்சு. எலியாவுடைய மனநிலைமை ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் பொழுது, அநேக பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஆண்டவர் அக்கினியா எடுத்து பயன்படுத்தும் பொழுது எலியாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு வைராக்கியத்தை பாராட்டுறான் எலியா. எலியா அவ்வளவு ஒரு மேன்மை பாராட்ட. ஆனா எசபேல் சொல்றா, நேற்று பாகால் தீர்க்கதரிசிகள் நடந்தது போல இந்த நாட்களில் உனக்கு நடக்க என்று சொல்லும் போது உயிருக்கு போராடி தப்பிச்சு ஓடுறான். ஓடி ஒரு இடத்துல அமர்ந்து உட்கார்ந்துட்டு கேட்கிறான், நான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, என் ஜீவன் என்ன பண்ணுங்க ஆண்டவரே எடுத்துக்கங்கன்னு கேட்கிறேன். ஐயா, ஆண்டவர் உன்னை வல்லமையா பயன்படுத்தும் போது நீ என்ன சொன்னையா, என் ஜீவனை எடுத்துக்க. ஆண்டவர் உன்னை சுகமாய் ஆரோக்கியமா சமாதானமா வச்சிருக்கும் போது ஒரு நாளாவது நம்ம சொல்லியிருப்போமா, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கணும். அப்போ அவ்வளவு சந்தோஷப்படுறோம். ஆனா உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது மட்டும் நம்ம வாழ்க்கையில என்ன தோணுது? என்னடா இது வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை. அல்லேலூயா. நான் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். நீங்க தரையில கடல் பக்கத்துல தரையில கடல்ல குளிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணுத்தையும் கத்துக்க மாட்டீங்க. ஆழத்துல உங்களால் நிற்க முடியாத அளவுக்கு ஆழத்துல போய் நீங்க நின்றா மட்டும்தான் உங்களால் நீச்சலை கத்துக்க முடியும். தரையில நின்றுகிட்டு நீச்சலை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால் நீச்சலை கத்துக்கவே முடியாது. உங்களுடைய உயரத்திற்கும் அதனுடைய ஆழத்திற்கும் அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில போய் நீங்க நின்றீங்கன்னா நீங்க சீக்கிரமா நீச்சலை கத்துப்பீங்க. நீங்க கம்ஃபர்டான பிளேஸ்ல சுகமான இடத்துல அமர்ந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சில பாடங்களை உங்களால கத்துக்கவே முடியாது. அல்லேலூயா. உபத்திரவத்திற்கு ஊடாக பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க கடந்து போகும்போது தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். அல்லேலூயா. பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க கடந்து போகும்போது தான், கண்ணீர்களுக்கு மத்தியில நீங்க கடந்து போக மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் கடந்து வந்தேன், இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அல்லேலூயா. அப்ப பிரச்சனைகளையும் உபத்திரவத்தையும் நான் சகிக்கவே மாட்டேன், இந்த உபத்திரத்தின் பாதை எனக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகவே முடியாது. உங்க வாழ்க்கையில நல்ல பாடங்களை நீங்க கற்றுக்கொள்ளவே முடியாது. பலப்படுத்துகிற பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்றாரு. அவர் சொல்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் உபத்திரத்துல இருக்காரு. அவர் உபத்திரத்துல தான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்க சொல்றாரு? உபத்திரவத்தின் மத்தியில் தான் அவர் சொல்லுவார். ஜெயில இருந்து சொல்லுவார். ஜெயில இருந்துட்டு எழுதும்போது சொல்லுவார், சந்தோஷமா இருங்க, எப்பொழுது சந்தோஷமா இருங்க உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்றாரு. ஆமென். ஆனா இதெல்லாம் எங்க இருந்து சொல்றாரு? ஒரு பெரிய கம்ஃபர்ட்டான பொசிஷன் சொல்ல, உபத்திரவத்தில தான் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அதான் உலகத்தை கூட சொல்லுவாங்க இல்லையா, துன்பம் வரும் காலத்துல சிரிங்க. ஆமென். அல்லேலூயா. துன்பம் வரும் காலத்துல யாருன்னா சிரிக்க முடியுமா? அவன் கூட விசுவாச வார்த்தையில தான் பேசுறான். உபத்திரவத்தின் நாட்கள்ல கூட என்ன பண்ணு, நீ சிரி. அல்லேலூயா. முடியுமா பாஸ்டர்? நிச்சயமா முடியும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். தாழ்ச்சிகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை, அப்ப எனக்கு சத்துருக்கள் வரலாம். ஆமென். எனக்கு சத்துருக்கள் வரலாம், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்ய வைப்பார். அப்ப எனக்கு சத்துருக்கள் உண்டு. ஆமென் சொல்றீங்க. உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அப்ப உனக்கு விரோதமான ஆயுதங்கள் உருவாக்கப்படும். ஆமென் சொல்றீங்க. உனக்கு விரோதமான ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் அதை கர்த்தர் என்ன பண்றாரா? வாய்க்காமல். ஆமென். ஒரு வழியாய் சத்துருக்கள் வருவார்கள், 7 வழியாய். அப்ப உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துருக்கள் வருவான். ஆனா அவன் எப்படி ஓடி போவான்? 7 வழியா ஓடி போவான். அல்லேலூயா.
உனக்கு ஒரு வழியா வரும், ஆனா 7 வழியா எனக்கு உபத்திரமே வராது, எனக்கு போராட்டங்களே வராது, எனக்கு கஷ்டங்களே வராது. இல்ல, எல்லாம் வரும், ஆனா அவைகளை நீ கடந்தேறுவ. ஆமென். எல்லாம் வரும், ஆனா அவைகள் ஈஸியா, சொல்லுங்க, எளிதாய். யோசுவா சொல்லுவாப்ல கானான் தேசத்தை குறித்து, அவர்களை காத்த நிழல் விலகிற்று, எளிதாய் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார். ஆமென். 10 பேர் வேவு பார்க்க போவாங்க. 10 பேர் போவாங்க. எந்த தேசத்தை வேவு பார்க்க? கானான் தேசத்தை வேவு பார்க்க போவாங்க. அந்த 10 பேர்ல 8 பேர் என்ன சொல்லுவான்? அவர்கள் ராட்சசர்கள் போல இருந்தார்கள். அவர்களுடைய பார்வைக்கு நாம எல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். சின்னதா இருக்கும், குட்டியா இருக்கும். 8 பேர் சொல்றான், ஆனா 2 பேர் சொல்றான். 2 பேர் சொல்றான், ஏய் அவளாம் ஒண்ணுமே கிடையாது, கர்த்தர் அவர்களை நம்ம கையில கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. எனக்கு விரோதமாய் வருகிற மனிதர்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, கர்த்தர் அவர்களை என் கையில கொடுத்துட்டாரு. ஆமா, 8 பேர் சொல்றான். 8 பேர் சொல்றான். நான் சொல்றேன், 8 பேர் சொல்றான். கடைசியில வழி நடத்தி போனது இந்த 2 பேர் தான். ஆமென். நம்மளை சுற்றி பெரும்பான்மையோர், பெரும்பான்மை என்கிற மக்கள் நம்மளுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசலாம். நம்ம ஒரே ஆளா கூட இருந்துட்டு போலாம், ஆனா விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசுங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசமான வார்த்தைகள். என்னை சுற்றி 8 பேர் சொல்லுவான், முடியாது, ஜெயிக்க முடியாது, பிசினஸ்ல உயர முடியாது, வேலை ஸ்தலத்துல மேன்மை அடைய முடியாது, உன் வாழ்க்கை உயராதுன்னு 8 பேர் சொல்லலாம். ஆனா உன் கூட இருக்கிற ஒரு நண்பர் இருந்தா போதும், விசுவாச சகோதர சகோதரிகள் இருந்தா போதும். ஆமென். அல்லேலூயா. இல்ல, உனக்குள்ள நீயே சொல்லிக்கோ விசுவாச வார்த்தைகளை. நான் மேல எழும்பி வருவேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, என்ன சாதாரணமா நினைக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச வார்த்தை சொல்லு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எலிசாவை பிடிக்க ராஜா படைகள் அனுப்புவார். எலிசாவுடைய கேயாஸ் உதவியாளர் யாருங்க? அவரு கேயாஸ் இருக்காரு. எலிசாவை பிடிக்கிறதுக்கு படைகளை வருவாங்க, ஆனா எலிசாவை பாதுகாக்கிறதுக்கு யார் வருவா? தேவ தூதர்கள் அக்கினி ரதங்களாய் வந்து நிற்கிறாங்க. இது கேயாஸுக்கு தெரியல, கேயாஸுடைய கண்களுக்கு தெரியல. அப்ப கேயாஸ் ரெக்வெஸ்ட் பண்றான், ஐயா எனக்கு கண்கள் திறக்கிறதுக்கு எனக்காக என்ன பண்ணு, என் கண்கள் திறப்பதற்கு எனக்காக என்ன பண்ணு ஜெபம். நான் சொல்றேன், உங்களை சுற்றி இருக்கிற தேவ பாதுகாவல் நீங்கள் பார்க்கும்படியா இயேசுவின் நாமத்தினால் உங்க விசுவாச கண்கள் திறக்கப்படுவதாக. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்படியாய் உங்க விசுவாச கண்கள் இயேசுவின் நாமத்தினால கண்கள் திறக்கப்படுவதாக. உங்க கண்கள் திறக்கப்படட்டும். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற இருதயத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக. திறக்கப்படட்டும். கேஸ் கேட்கிறான், ஐயா நீங்க பாக்குற தேவதூதர் நான் பார்க்கட்டும். ஜெபம் பண்றாரு, கண்கள் திறக்கப்படுது, பார்க்கறான். வெறும் அக்கினி ரதங்கள், வெறும் அக்கினி ரதங்கள். ஆனா இவனை சுத்தி இருக்கிறவங்க யாருங்க? ஒரு சாதாரண மனுஷனுடைய ராணுவ வீரர்கள். ஐயா உன்னை சுற்றி உபத்திரவங்கள் வந்தாலும், உன்னை சுற்றி போராட்டங்கள் வந்தாலும், அதை உன்னை பாதுகாக்கும்படி அக்கினி ரதங்கள் உன்னை சுற்றி பாதுகாத்து இருக்கிறது. அப்ப அஷ்யாதோரோ அக்கினி ரதங்கள் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கு? உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என்னை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, சோர்ந்து போயிடுற. ஒரே சோர்வு தான். உபத்திரங்கள் வந்த உடனே, ஒரு ஃபெயிலியர் வந்த உடனே, ஒரு லாஸ் வந்த உடனே, ஒரு மனுஷன் நம்மளை திட்டிட்டு போன உடனே, இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உங்க கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். உங்களை சுற்றி இருக்கிற அக்கினி ரதங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். உங்களை சுற்றி இருக்கிற அக்கினி ரதங்களை நீங்க பார்க்கும்படி உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. நீ பேசும்போது, நீ மற்ற இடத்துல பேசும் பொழுது, விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது, உன்னை சுற்றி தேவ தூதர்கள் பாளையத்தோடு பட்டயத்தோடு பாளையம் இறங்குது நீ பாப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நினைச்சுக்காதீங்க, உங்க கூட யாருமே இல்லை, உனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாருமே இல்லை, உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க. சதா காலமும் தேவ தூதர்களோடு தான் இருக்காங்க. எப்பொழுதும் உன்னை விசாரிக்கிறதுக்கு தேவ தூதர்கள் இருக்காங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை விசாரிக்கிறதுக்கு மட்டும் யாரும் இல்லை நினைச்சுக்காத. உன்னை ஏன் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே நினைச்ச தேவ தூதர்கள் உன்னை விசாரிப்பதற்காகவே இருக்காங்க. அல்லேலூயா. எலியாவை ஆண்டவர் ரொம்ப வல்லமையா பயன்படுத்துறார். ரொம்ப வல்லமையா. எடுத்து வாசிங்கள். 1 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரத்துல ரொம்ப வல்லமையா, ரொம்ப பராக்கிரமையா ஆண்டவர் பயன்படுத்துறார். 18ஆம் அதிகாரத்துல 21 இருந்து வாசிங்க. அப்பொழுது எலியா வந்து
நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், அவரை பின்பற்றுங்கள். அவரை ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, மீதியாயிருக்கிறவன் நான் ஒருவன், 450 பேர் கொண்டு வாருங்கள். துண்டித்து அப்படியே செய்து நெருப்பு போடாமல் கூப்பிடுங்கள், கூப்பிடுவேன். இது நல்ல வார்த்தை, நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை பின்பற்றி போகும் பொழுது எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரே வைராக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்ட ஜனம், தேவனுடைய சுதந்திரம் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்றால் தேவனுடைய சுதந்திரம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆனா இப்பொழுது பாகாலின் பின்னாடி பாகாலை தொழுது கொண்டு போறாங்க. ஆனா எலியா தீர்க்கதரிசி கொஞ்சம் கூட பொறுக்கல, தேவன் மேல இல்ல வைராக்கியத்துல வீம்புக்குன்னு வந்து நிக்கிறாப்பல. வீம்புக்குன்னு வந்து நிக்கிறாப்பல. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேக்குறாப்பல. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? பாகால் பின்னாடி போயிட்டு இருக்கு. யாரை கேக்குறாப்பல? இஸ்ரவேல் ஜனங்களை கேக்குறாப்பல. அவர் கேக்குறா பாருங்க, எலியா சகல ஜனத்தாண்டை வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எலியாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர் யாரு? தேவன், கர்த்தர். காடையை மன்னாவையும் கொடுத்தது யாரு? கர்த்தர். செங்கடலை பிளந்து வழிவிட்டது யாரு? கர்த்தர். யோர்தானை பிளந்து வழிவிட்டது யாரு? கர்த்தர். எரிகோவை பிளந்து வழிவிட்டது யாரு? கர்த்தர். அமிலேக்கரையும் பெலிஸ்தரையும் மோவாபியரையும் முறியடித்தது யாரு? கர்த்தர். சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு இன்னமும் உனக்கு உண்மையான கர்த்தரை ஃபைண்ட் பண்ண தெரியல, இன்னமும் உண்மையான தேவனை யாரு என்று உனக்கு புரிந்து கொள்ள தெரியல. அவருக்கு ஒரு கோபம், வைராக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னமும் புரிந்து கொள்ள தெரியல. அதான் கேக்குறாரு, இன்னும் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் சொல்றான். அவனுக்கு கோபம், வைராக்கியம், கர்த்தர் மேல இருக்கிற வைராக்கியம். அநேக பிள்ளைகளை நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தருக்காக எழுப்பி நின்று எதையாவது செய்தணும், ஆத்மா அறுவடையை செய்தணும், எப்படியாவது இந்த பூமியில உயிர் இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் மத்தியில சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும். வைராக்கியம் எலியாவுக்கு இருந்த வைராக்கியம் நீங்க அநேக பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. எப்படி ஆகிரும் இந்த பூமியில என் ஜீவன் போகணும், அது இயேசுவுக்காக தான் போகணும். அந்த வைராக்கியம், அந்த மட்டும் வைராக்கியம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம அதான் சொல்றோம். ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்த புதுசுல நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு தான், செத்தாலும் இயேசுவுக்கு தான்டா, என் தகப்பனுக்கு தான் நான் வாழ்வேன் அப்படி நம்ம நினைக்கிறோம்ல. வைராக்கியம். எலியாவுக்கு அதே வைராக்கியம் பாக்குறான். என்னுடைய இனத்தையே மீட்டவர் யாரு? கர்த்தர். எகிப்திலிருந்து விடுவித்தவர் கர்த்தர். பார்வோன் கைக்கு விடுவித்தவர் கர்த்தர். அதனால அவன் ஒரு தீர்க்கதரிசியா நிக்கிறான். யாரை எத்தனை பேர் எதிர்த்து நிக்கிறான் தெரியுமா? பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை எதிர்த்து நிக்கிறான். கூப்பிடுறான், வா, உன் தேவன் தெய்வமா இல்ல நான் ஆராதிக்கிற கர்த்தர் தெய்வமான்னு பார்த்துக்கலாம் கூப்பிடுறான். வைராக்கியம் வருமா நமக்குள்ள? அந்த வைராக்கியம் வருமா? விசுவாசத்தோடு நான் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சேன்னா இந்த நாள்ல இந்த வியாதிகள் நீங்கும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வருமா? அல்லேலூயா. நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சேன்னா இந்த வியாதிகள் நீங்கும். நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சேன்னா இந்த பிசாசுகள் ஓடும். நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சேன்னா இந்த கட்டுக்கள் ஓடும். இந்த பிசாசுகள் கூறுகள் வேர்கள் அருந்து போகும். ஜெபிக்கிறதுண்டா கேக்குறான். வர சொல்லு, எத்தனை பேரு? 450 பேர். வர சொல்லு. பாகால் தெய்வமானா பாத்துக்கலாம், நான் ஆராதிக்கிற தெய்வமானால் பாத்துக்கலாம் கூப்பிடுறாங்க. என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க. இந்த வரிகளை பார்க்கும்போது எலியாவின் காலத்துல இமேஜின் பண்ணி பாக்குற. எலியாவின் காலத்துல நான் நிக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன். நின்று நான் வேடிக்கை பாக்குற மாதிரியே பாக்குறேன். அவ்வளவு கூட்டம் 450 பேர் எங்க? அதை வேடிக்கை பாக்குற இஸ்ரவேல் கூட்டம் எங்க? தனி ஒரு மனுஷனா நிக்கிற ஒரு கூட்டம் எங்க? ஐயா, நீ தனியா இருக்கிறன்னு நினைக்கிற, கூட கர்த்தர் இருக்க. நீ ஒத்தாளு கிடையாது, நீ ஒத்தாளு கிடையாது, நீ ஒருவன் கிடையாது. உன்னை சுற்றி ஒரு கூட்டம், தேவதூதர் கூட்டம் இருக்கு. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில இந்த விசுவாச கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நீ அனாதை கிடையாது.
உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்ல கிடையாது. நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு. அல்லேலூயா. வந்துட்டான். வா வரட்டும் பாத்துக்கலாம் கூப்பிடுறேன். அதுக்கு ஒரு போட்டி வைக்கிறான். 2 காளையை எடுத்துட்டு வா. 2 காளை சந்தா வெட்டு. ஒரு விறகுகள் அடுக்கி அந்த காளைகளை வை. ஆமென். உங்கள் தேவனை நீ கூப்பிடு, என் தேவனை நான் கூப்பிடுறேன். அதனுடைய பலிகள் யார் ஏற்கப்படுதுன்னு கேட்கிறான். தைரியம் பாருங்க. இருமனமுள்ள ஜனங்கள் சொல்லுது, இது நல்ல காரியமா இருக்கே, இது நல்ல வார்த்தையா இருக்கே. ஐயா, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அப்பவே தூக்கி போட்டுருக்கணும். திரும்ப ஆமென் சொல்றீங்க. அப்பவே தூக்கி போட்டு, ஆனா இவங்க நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. இதுவும் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் வைராக்கியமா நின்று பாருங்க, வாசிங்க. கூப்பிடுங்கள் என்றான். வாங்கி வாகாலே பிறக்கல கொடுப்பார் இல்ல, குதித்து ஆடினார்கள். பாருங்க, அவங்க அந்த காளைய வச்சிட்டு காலையில இருந்து மதியானம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. கூப்பிடுறது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, குதித்து ஆடுறாங்க. இவங்க என்னதான் குதித்து ஆடினாலும் அந்த காலையில இருக்கிற ஒரு பீஸ் கூட ஆடல. என்னத்தான் ஐயா, இதை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னத்தான் நீ குதித்து ஆடினாலும் குத்தாட்டம் போட்டாலும் உன்னுடைய பலிகள் ஏற்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. பரியாசம் பண்ணி உரத்த சத்தமா கூப்பிடுங்கள், அவன தேவனாமே தியானத்தில் இருப்பான், அல்லது ஆபீஸ் விஷயமா போயிருப்பல, அல்லது எங்க டிராவல்ல போயிருப்பல, ஒருவேளை டீப் ஸ்லீப்ல இருந்திருப்பா, ஒருவேளை எழுப்பு. என்ன ஒரு நையாண்டி, என்ன ஒரு கிண்டல். இந்த கிண்டலுக்கும் நையாண்டிக்கு காரணம் யார் தெரியுமா? அவன் ஆராதிக்கிற தேவன் பெரியவன். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், ஏய் நீ ஆராதிக்கிறதெல்லாம் தேவன் கிடையாது, தெய்வமும் கிடையாது. அதுல அவன் உறுதியா இருக்கான். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அதனாலதான் சொல்றான், அவன் தூங்கிட்டு இருப்பான், அவன் அலுவலா போயிருப்பான், அவன் பிரயாணம் பண்ணி போயிருப்பான். அல்லேலூயா. அவன் எங்கனா ஊரை சுத்த போயிருப்பான். ஒருவேளை கூப்பிட்டு பாருங்க, தூங்கினா கூட தூங்கிட்டு இருப்பாப்ல, எழுப்பி விடுங்க. என்ன ஒரு கிண்டல். எத்தனை பேருக்கு முன்னாடி ஐயா, 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி ஒருவனுடைய சத்தம் வைராக்கியமா கேட்கிறது, பயங்கரமா கேட்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 450 தீர்க்கதரிசி. ஆனா உங்களுடைய சத்தம் எப்படி இருக்கணும்? உரத்த சத்தமா இருக்கணும். அல்லேலூயா. 450 தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பட்டிப்புலம் பகுதியில, மீனவர் பகுதியில பெரிய கூட்டம் தான். அந்த கூட்டத்தின் மத்தியில என்ன கோயிலுள்ள உட்கார வச்சு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேல பேசுறாங்க. நான் ஒரே ஆள் தான். நான் என்ன கேட்கறேன்னா, 1:150. ஒருத்தருக்கு 150 பேர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சின்னவன் 1000மும் சின்னவன் 1000மும் சிறியவன். ஆமா ஆமா. அல்லேலூயா. ஆமென். நீ ஒருவனை முறியடிக்கிறது போல நீ எத்தனை பேர் முறியடிப்ப? ஆயிரக்கணக்கான மக்களை. 450 பேருக்கு முன்னாடி எலியா பேசுறாப்ல. என்ன பேசுறாப்ல? வர சொல்லு, உன் தெய்வத்தை வர சொல்லு, தூங்குற தெய்வத்தை எழுப்பு, ஆபீஸ். அப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மனநிலைமை என்னவா இருக்கும்? தெய்வம் கூட வரல போல. அவங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்? சோறு. வாசிங்க, அடுத்து வாசிங்க. தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு சன்னதம்
ஒரு சத்தமும் பிறக்கல, கொடுப்பார் இல்ல, கவனிப்பார் இல்ல. அப்பொழுது எலியா சகல ஜனங்கள் முதலாவது எலியா செய்த ஒரு மிகப்பெரிய ஜாப் ஒர்க் என்னன்னா, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை சரி செய்யறான், செப்பனிடுறான், சரி செய்யறான். அவன் சொல்றான், உங்க பகுதி முடிஞ்சு போச்சு, இஸ்ரவேல் ஜனங்களே என் பக்கம் வாங்க, உண்மையான தெய்வத்தை நான் சொல்லி காட்டுறேன். ஐயா, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை, கதவுகளை திறந்து கொடுக்கிற பிள்ளைகளை, நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்க வீடுகளில் நடக்கிற ஜெபத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்கன்னா, இந்த எலியா போல உங்க பலிபீடத்தை நீங்க முதலாவது செப்பனிடுறீங்க. என்ன தெரியுமா செப்பனிடுறீங்க? உங்க பகுதியில ஒரு பலிபீடமா உங்க குடும்பம் மாறிட்டு இருக்கு. அம்மா உஷாலா, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க ஃபேமிலி உங்க பகுதியில ஒரு பலிபீடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பலிபீடமாய், தேவனுடைய பலிபீடமாய் உங்க குடும்பம் உங்க பகுதியில் இருக்கிற இடத்துல மாறுகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் பகுதியில என் குடும்பம் கர்த்தருடைய பலிபீடமாய் இருப்பதாக. எலியாவின் தீர்க்கதரிசி முதலாவது கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுறான். என் சபை பிள்ளைகளே, உங்க பகுதிகளை நீங்க பிரேயர் செல் குடும்ப ஜெபம் நடத்துறதுக்கு கதவுகளை திறந்து கொடுக்குறீங்க. நீங்க பண்ணுகிற வேலை எலியாவின் வேலையை பண்ணுகிறீங்க. உங்க ஊர்ல விக்கிரக ஆராதனைகள் இருந்தாலும், கோயில் குளங்கள் இருந்தாலும், அநேக காரியங்கள் இருந்தாலும், உங்களை பார்க்கலாம் அவர்கள் பலத்தவர்களாய் பெருங்கூட்டமாய் இருந்தாலும், உங்க வீடுகளில் ஜெபத்திற்கு நீங்க ஆயத்தப்படுத்துகிறீர்கள் என்றால், நீங்க எலியா தீர்க்கதரிசி போல உங்க வீட்டின் பலிபீடத்தை நீங்க செப்பனிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இதுவரைக்கும் உங்க வீட்டை பலிபீடத்தை செப்பனிடவில்லை என்றால், இனி வரும் நாட்களிலே உங்க பலிபீடத்தை செப்பனிடுங்கள். கர்த்தருடைய பலி இறங்கும்படியாய், கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இறங்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை இறங்கும்படியாய் உங்க வீட்டின் பலிபீடத்தை செப்பனிடுங்கள். உங்க வீட்டின் பகுதியில நடக்கிற ஒவ்வொரு தூப ஆராதனையும், ஒவ்வொரு ஜெப ஆராதனையும், ஒவ்வொரு துதி ஆராதனையும் அது நேராய் தேவனை பிரியப்படுத்துகிற பலியாய் போக சேர்வதாக. உங்க வீடுகளிலே காளைகளே தேவன் பலியிட செலுத்த சொல்லவில்லை. உங்க வீடுகளிலே துதியின் சத்தத்தை பலியாக செலுத்துங்கள். உங்க கூடாரங்களிலே ஜெப சத்தத்தை பலியாக செலுத்துங்கள். உங்க கூடாரத்திற்குள் வருகிற எந்த குடும்பமானாலும் இயேசுவின் அபிஷேகத்தையும், இயேசுவின் வல்லமையும், இயேசுவின் மகிமையும் சுமந்து கொண்டு போகட்டும். ஓ ராகா ஷேதலேபியோ எலியாவின் தீர்க்கதரிசி சொல்றான், நான் கர்த்தருடைய பலிபீடத்தை முதலாவது என்ன பண்ணணும்? ஐயா, ஒரு பகுதி ரட்சிக்கப்படணும், ஒரு மீனவ கிராமம் ரட்சிக்கப்படணும், ஒரு கிராமம் ரட்சிக்கப்படணும், ஒரு ஊர் பகுதி ரட்சிக்கப்படணும் என்றால் முதலாவது அந்த பகுதியிலே பலிகள் செப்பனிடப்பட வேண்டும். பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். பலிபீடம் செப்பனிடப்படவில்லை என்றால் எங்கே கொண்டு பலிகளை செலுத்துவீங்க? உங்க வீட்டை ஆயத்தப்படுத்தவில்லை என்றால், உங்க கதவுகளை திறந்து கொடுக்கவில்லை என்றால், உங்களுடைய இடத்தை நீங்க ஓபன் பண்ணி கொடுக்கலனா எப்படி அந்த பகுதி ரட்சிப்புக்குள்ள வரும்? அல்லேலூயா, ஆமென். பட்டிப்பளம் குப்பத்துல 2014 13ல நாங்க ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். ஊழியத்தை ஆரம்பிச்சது 2015. 13ல ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். 13ல ஜெபத்தை ஆரம்பிச்ச உடனே ஜெபத்தை அங்கங்க நடத்தினா ஒரு சின்ன சவுண்ட் வந்துட்டே இருந்து. அப்ப எங்க வீட்டுல பண்ண ஆரம்பிச்சோம். எங்க வீட்டுல கதவை சாத்தின்னு பண்ணோம். முதல் சண்டே ஆராதனையை நாங்க கதவை சாத்தின்னு தான் பண்ணோம். அப்படி தானே பிரதர் பண்ணோம். கதவு சாத்தணும். இந்த கிச்சன் கதவுல எங்க அம்மா ஓடி ஓடி சாத்தோம். குடுகுடு கூட எங்க அம்மா போய் கதவு சாத்தோம். ஏன்னா சத்தம் வரக்கூடாது. எங்க அம்மா போய் சாத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில மாசங்கள் ஆனோடனே அந்த சாத்தன கதவு பாதி திறந்துச்சு. அதுக்கப்புறம் முழுசா திறந்துச்சு. கதவை சாத்திட்டு தான் ஆயத்தப்படுது. நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு அந்த வீட்டை பலிபீடமாய் ஒப்பு கொடுத்தோம். அந்த வீட்டை பலிபீடமாய் செப்பனிட்டோம். இன்னைக்கு சத்தம் போட்டு மைக்கில் ஆராதனை செய்துகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள், ஐயா ஸ்லோ தான், பொறுமையா தான் ரட்சிப்பு வந்துகிட்டு இருக்கு. ஆனா ரட்சிப்பு வந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. வேலை நடந்துகிட்டு இருக்கு. வேலை நிக்கல. ஐயா, எதிர்ப்புகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. எதிர்ப்புகள் இல்லாமல் ஊழியங்கள் செய்ய முடியாது. எலியா தீர்க்கதரிசி நிக்கிறாரு. முன்னாடி எத்தனை பேர் நிக்கிறான்? 450 பேர். இன்னைக்கு ஒருத்தன் நின்றாலே பதறோம். ஒரு பிரச்சனை வந்தாலே பதறோம். ஒரு பிரச்சனை வந்தா 450 பிரச்சனை முன்னாடி நிக்கிறான். அல்லேலூயா. நிக்கிறான். ஒரே ஆளா போய் பலிபீடத்தை செப்பனிடுறான்.
எனக்கு தெரியல எத்தனை பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு தெரியல. நான் விசுவாசிக்கிறேன் அவன் ஒரே ஆளா நிற்பான். கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய பாரம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் மேல இருக்கிற தாகம் இருந்துச்சுன்னா, நீ ஒரே ஆளா உன் வீட்டின் பலிபீடத்தை செப்பனிட்டுட்டே இருப்ப. நீ ஒரே ஆளா எழும்பி கட்டுவ. நீ ஒரே ஆளா உன் வீட்டை அலங்காரமாய் மாற்றுவ. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அக்கினி என் வீட்டின் மேல இறங்கட்டும். சொல்லுங்க, கர்த்தருடைய அக்கினி என் வீட்டின் மேல இறங்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் என் வீட்டின் மேல இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என் வீட்டின் மேல இறங்கட்டும். என் வீட்டின் மேல இருந்து என் கிராமத்தை நிரப்பட்டும். என் வீட்டின் மேல இருந்து என் தேசத்தை நிரப்பட்டும். என் வீட்டின் மேல இருந்து என் ஜனங்களை நிரப்பட்டும். என் வீட்டின் மேல இருந்து என் அக்கம் பக்கத்தினரை நிரப்பட்டும். ஓ சே ஷாத்துன ஹாதரே கோபிகோ ஷாலாரா. ஒரே ஆள் எலியாவின் தீர்க்கதரிசி. ஏகமா ஷாலாரா. இன்று பாரு 450 பேர் வரட்டும். ஒரே ஆள் லேமாஸ். சொல்லுங்க, ஒரே ஆள். நான் தான் ஒரே ஆள். அகதே ஷாலா ஹவுதா ஹாதிரியா பேஹாதுரா ஹாதர. நான் தான் ஒரே ஆள். ஹகோஷா. சொல்லுங்க, நான் தான் ஒரே ஆள். சொல்லுங்க, நான் தான் ஒரே ஆள். கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிற நான் தான் அந்த ஒரு மனுஷன். கர்த்தருக்காக எழுப்பி நிக்கிற நான் தான் அந்த ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, நான் தான் அந்த ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி நான் தான். ஓ ரஹாதாரா பாவுஷாலா. உங்களுக்குள்ள கர்த்தருக்குள்ளான வைராக்கியம் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக உண்டான வைராக்கியம் உங்களுக்குள்ள பெருகுவதாக. சொல்லுங்க, அந்த ஒரே தீர்க்கதரிசி நான். சொல்றேன், வசனம் சொல்லுது பாருங்க. என்ன பேரு? பன்னெண்டு கற்களை எடுத்து நல்லா கவனிக்கணும். எலியாவின் தீர்க்கதரிசி அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுறானா, என்னுடைய விசுவாசம், என்னுடைய வெளிப்பாடு என்னன்னா, செதஞ்சு போன இஸ்ரவேல் கூட்டத்தை சரிப்படுத்துகிற, செப்பனிடுகிற ஒரு காரியத்தை நான் ஒன்று சேர்க்கிற, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு வைராக்கியத்தின் அக்னியை மூட்டுகிற, அக்னி நெருப்பை எழுப்புகிற ஒரு காரியம் தான் இஸ்ரவேல் ஒன்று திரட்டு. அந்த பலிபீடத்தை என்ன பண்றாரு? சரி செய்யற. இஸ்ரவேல் கூட்டம் செதறி போயிட்டு இருமனமாய் குந்தி குந்தி நடக்கிற இஸ்ரவேல் கூட்டத்தை சரி செய்யற ஒரு காரியமா தான் அதற்கு பேர் இஸ்ரவேல் என்று. ஏன்னா திரும்ப கட்டப்படுகிறது, பலிபீடம் திரும்ப கட்டப்படுகிறது. உடைந்து போன, செதஞ்சு போன அந்த பலிபீடம் திரும்ப கட்டப்படுகிறதுனாலே அதற்கு பேர் என்ன பேர் வைக்கிறாப்புல? இஸ்ரவேல். அந்த யாக்கோபின் கோத்திரத்தின் 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை என்ன பண்றாரு? கட்டுறாப்புல. வாய்க்கால்களை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, துண்டித்து, எது மேல ஊத்துறான்? 4 குடம் தண்ணி. எது மேல ஊத்துறாங்க? எத்தனை குடம் தண்ணி ஊத்துறாங்க? வாசிங்க. அது எத்தனை முறை ஊத்துறாங்க? எத்தனை முறை? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது மொத்தம் எத்தனை முறை? எத்தனை குடம்? எத்தனை குடம்? இந்த 12 குடம் தண்ணி எது மேல ஊத்துறாங்க? காஞ்ச விறகு மேல நெருப்பு வச்சாலே பத்த மாட்டுது. விறகு மேல இப்ப என்ன ஊத்துறாங்க? அந்த தண்ணி எல்லாம் வழிஞ்சு ஓடுது. ஏன்னா சொல்லிடக்கூடாது இல்ல, உன் விறகு காஞ்சு போச்சு பாத்தீங்கன்னா, கத்திரி வெயில் 108 டிகிரி போகுது, 105 டிகிரி போகுது, அப்படியே பத்திக்குதுன்னு சொல்லிடக்கூடாது இல்ல. யாவனும் அசண்டா சொல்லிடக்கூடாது. மேல இருக்கிற அபிஷேகத்தை, அக்கினிய யாவன பல்லு மேல நாக்க போட்டு சொல்லிடக்கூடாது. அது சும்மா யதார்த்தமா சுகமாயிடுச்சு, யதார்த்தமா சுகமாகல. கர்த்தருடைய ஊழியக்கார, கர்த்தருடைய பிள்ளைக்கு கை வச்சதுனால சுகமாச்சு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்காது சொல்லிடக்கூடாது. நீ அப்படி பல்லு மேல நாக்க போட்டு பேசக்கூடாதா? அந்த விறகு மேல என்ன போடுறாரு? 12 குடம் தண்ணி ஊத்தி வழிஞ்சு போகுது. ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஊற்றி வழிஞ்சு போகுது. அல்லேலூயா. வழிஞ்சு போகுது. வாசிங்க. ஓடினது வாய்க்கால்ல தண்ணியால் நிரம்பி இருக்கு. நேரத்தில் எலியா
அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து தண்ணீரை கூட நக்கி போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்கிடுச்சுன்னா ஒரு விஷயத்தை விட்டுக்கிட்டு, ஹல்லேலூயா. உங்க கஷ்டத்தின் மத்தியில, உங்க உபத்திரவத்தின் மத்தியில, உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில, உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிட்டாருன்னா ஒரு விஷயத்தை மிச்சம் மீதி வைக்க மாட்டார். He will wash it out. அவர் முற்றிலுமாய் கழுவி விட்டுருவார், முற்றிலுமாய் அதை தொடச்சு போட்டுருவார். சாதாரண தேவன் கிடையாது. நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன். வேதம் சொல்லுகிறது கற்களையும், கற்கள் நயா உங்களுக்கு தேவை பலி காளை தானே, காளையும் தூக்கிட்டாரு, கற்களையும் மண்ணையும் வாய்க்கால்ல ஓடுற தண்ணியை கூட நக்கி போட்டுச்சு. தேவன் உன் மேல இறங்கிட்டாருன்னா, அவருடைய அபிஷேகம் உன் மேல இருக்கு. நான் சொல்றேன், இந்த பாரத்தோட சொல்றேன், இந்த அபிஷேகம் சபை மேல இறங்கிடுச்சுன்னா இந்த பகுதியில பாவத்திலும் இருளிலும் வாழ்ந்திருக்கிற எல்லா மக்களும் இந்த சபையை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க, பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் திருத்திச்சு பார்க்கறான். 450 தீர்க்கதரிசியை பார்க்கறான். பாகால் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்கள் பார்க்கறாங்க. ஏன் பார்க்கறாங்க தெரியல? மதியானம் வரைக்கும் அலப்பற பண்ணிட்டு இருந்தான். தன்னுடைய ரத்தத்தை கீறி கொண்டு அவ்வளவு குதித்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அங்க என்ன நடக்கல? ஒரு அற்புதமும் நடக்கல. தண்ணி ஊத்துறான், நரக மேல தண்ணி ஊத்துறான், கற்களையும் என்ன பண்ணிடுச்சு? பச்சித்து போடுது, மண்ணையும் பச்சித்து போடுது, தண்ணியும் நக்கப்படுது. எல்லாம் அதிர்ச்சி அடையுது. சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவர் சுகமாக்குவார். ஒண்ணு விட்டு ஒண்ணு பரிபூரணம் விசுவாசத்தோடு அதை விசுவாசத்தோடு அதை ஆண்டவர்கிட்ட பேசு, விசுவாச வார்த்தைகளோடு அதை பேசு. அவர் சொன்னார்னா செய்வார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, அவர் சொன்னார்னா செய்வாரு, அவர் சொன்னார்னா செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவரே வாள் சொல்றான். இந்த ஜெபம் அருமையா பண்றாரு பாரு. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அவ்வளவுதான். இவரு உடம்ப கீறிக்கல, இவரு குதித்து ஆடல, விசுவாசமாய் பேசுறான். நான் சொல்றேன், உனக்குள்ள விசுவாச வார்த்தைகள் இருக்குமானா, கர்த்தர் மேல ஒரு வைராக்கியமான நம்பிக்கை இருக்குமானா, உன் பிரச்சனைகளை இப்படி சொல்றேன், உன் உபத்திரவங்களை நக்கி போடு. ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை ப்ராப்பர்ட்டிகளை நான் சொல்றேன், கடன் பிரச்சனைகளை அவர் நக்கி போட்டுருவார். வசனம் தான் சொல்லுது, வாய்க்கால்களில் ஓடுகிற தண்ணீர்களை அக்கினி இறங்கும் பொழுது அதை என்ன பண்ணிடுதான்? நக்கி போட்டது. நான் சொல்றேன், தீர்க்கதரிசனம் இயேசுவின் நாமத்தினால என் சபையில பண பிரச்சனையோடு, உபத்திரவத்தோடு, போராட்டத்தோடு இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நக்கி போடப்படுவதா. ஹல்லேலூயா. நக்கி போடப்படும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் உபத்திரத்தின் மத்தியில சோர்ந்து போகாதீங்க, போராட்டத்தின் மத்தியில சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க, என் கூட யாரு மேல சோர்ந்து போகாது. நடந்துச்சு. இந்த செய்தியில கேட்ட உடனே எசபேல் ஒரு அறிக்கை இடுறான். 19வது வசனத்துல 2வது வசனத்தை வாசிங்க. எசபேல் ஒரு அறிக்கை இடுறான். எலியா இவ்வளவு வைராக்கியமா பேசிட்டாரு. எசபேல் ஆள் அனுப்பி, ஏன்னா 450 தீர்க்கதரிசிகள் செத்து போயிட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் அவங்க மேல என்ன பண்ணிட்டாங்க? பாய்ந்து அவர்களை கொன்று போட்டுட்டாங்க, பாகாலை உடைச்சு போட்டாங்க, பாகாலுடைய பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டது. இதை கேள்விப்பட்ட உடனே எசபேலுக்கு கோபம். கேக்குறா, சொல்லுங்க. 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்டது போல உன் பிராணனுக்கு செய்யாமல் போனால் எனக்கு செய்ய கடவார்கள் என்று அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை நல்லா கவனிக்கணும். மட்டுமாய் 18ஆம் அதிகாரம் முழுவதும் அவன் என்ன பண்றான்? வைராக்கியமா பேசுறான். இன்னைக்கு எசபேல் மரணத்தினுடைய செய்தியை வார்னிங் அனுப்பும் போது இவனுக்குள்ள ஒரு பயம்.
தன் பிராணனை காக்க ஓடுறான். அல்லேலூயா. பயம். ஐயா, எவ்வளவு வைராக்கியமா ஆண்டவர் உன்னை மேன்மையா பயன்படுத்தினாரு. உன்னை காக்காம விட்டுருவாரா? உன்னை பாதுகாக்காம விட்டுருவாரா என்ன? இம்மட்டுமாய் காத்த தேவன் இனிமேல் உன்னை காப்பார். பயப்படாத. அக்கினியை இறக்கின தேவன், பலிபீடங்கள் மேல அக்கினியை இறக்கின தேவன், நீ ஊற்றின 12 குடத்து தண்ணியும் நக்கி போட செய்த தேவன், நீ வைத்த 12 கற்களையும் எடுத்து போட செய்த தேவன், அங்க இருந்த மண்களை எடுத்து போட்ட தேவன், அங்கிருந்த காளைகளை சந்து சந்தாய் பிந்தப்பட்ட காளைகளை எடுத்த தேவன். உன் பிரச்சனைகளையும் உன் மரணத்தையும் அவர் பாதுகாப்பார். உன் பிரச்சனைகளை விலக்கி உன்னை மரணத்திலிருந்து பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பயம். எசபேல் சொன்ன உடனே பயம், பிராணனைக்காக ஓடுறாப்பல. அடுத்து வாசிங்க. அவர் வனாந்தரத்திலே போய் உட்கார்ந்து கோரி, போதும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு விஷயத்தை எலியா மறந்துட்டாப்புல நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், ஆண்டவர் உன்னை கொண்டு செய்த காரியம் எவ்வளோ பெருசு. 450 பேருக்கு முன்னாடி சும்மா கெத்தா உன்னை நடத்தினார்ல. 450 பேர் உன் மேல உன்னை தாக்கலாம் வேண்டாம், உன் மேல விழுந்தாலே நீ செத்து போயிருப்ப. ஆனா 450 பேருக்கு மேல உன்னை கம்பீரமாய் பலிபீடத்தை கட்ட வச்சு அது மேல 12 குடம் தண்ணியை ஊத்தி அதை ஃபுல்லாத்தையும் முழுவதுமாய் அதை கிளியர் பண்ண தேவன் உன் கூட இருக்கிறத மறந்துட்டு, போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம். அநேக நேரங்களில் பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது, கர்த்தர் உன்னை கொண்டு செய்தார் அல்லவா, அதெல்லாம் மறந்துட்ட. அவர் உன்னை ஆரம்பத்திலிருந்து உன்னை வழிநடத்த விதத்தை மறந்துட்ட. தேவன் உன்னை கொண்டு வந்த விதங்களை மறந்துட்டு என்ன சொல்றோம்? ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு. உன்னை சாகடிக்க ஆண்டவர் விட்டு இருந்தாருன்னா அந்த 450 தீர்க்கதரிசிக்கு முன்னாடி உன்னை சாகடிச்சிருப்பாரு. அவர் உனக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தாருன்னா 450 தீர்க்கதரிசி உன் மேல பாஞ்சிருப்பானுங்க. நீ என்ன பண்ணிருப்ப? ஒருத்தருக்கு 450 பேர் தாங்குவியா? ஒருத்தருக்கு 450 பேர். ஆனா உன் ஜீவனை பாதுகாக்கிறதா உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்துட்டு இருக்காரு. ஆனா எலியா என்ன சொல்றாரு தெரியுங்களா? என் ஆத்துமாவை எடுத்துக்குங்க சொல்லாதீங்க, தயவு செய்து. என் உயிரை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. நான் செத்து போனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க. நீ வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை பிழைப்பை கூட்டிருக்கிறார். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் என்னவா விசேஷித்தமானவர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்க விசேஷித்தமானவர்கள். உன்னை வாழ்வதற்காகவும் உன்னை பிழைப்பூட்டுவதற்காகவும் கர்த்தர் உனக்காக ராப்பாகலும் உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனா நாம சொல்றோம், ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் செத்து போயிடலாம், பிரச்சனை வருது ஓடி போயிடலாம். என்ன ஆண்டவரே? பயப்படாத. ஏன் ஓடுற? நான் பார்க்கிறேன், இங்க இருக்கிற ஒரு சில சகோதரிகளை பார்க்கிறேன். அந்த சகோதரிகளுடைய இமேஜை நான் பார்க்கும்போது அவர்கள் இப்படி நிற்கிறது, ஓடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்படி ஓடாதீங்க. எங்கே ஓடுறீங்க? கர்த்தர் உங்களை பிழைப்பூட்டுவார். இப்படி திரும்பி ரெடியாக இருக்கீங்க. இந்த ஒரு வார்த்தை கேட்டு போயிடலான்னு வந்திருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுருக்கிற பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டு இப்படி திரும்பி கேட்டுட்டு போகலான்னு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ திரும்பின திசையை விட்டு என் பக்கம் திரும்பு. வேண்டாம், ஓடாத. நான் இருக்கேன். உன்னை காக்கிறதுக்கு நான் இருக்கேன், உன்னை தாங்குவதற்கு நான் இருக்கேன், உன்னை தப்புவிப்பதற்கு நான் இருக்கேன். எங்க ஓடுற? வாசிங்க 5வது வசனம். ஒரு சூரைச்செடியின் கீழ் நித்திரை பண்ணினான், பொழுது என்றான். தலையில் சுடப்பட்ட திரும்பவும் படுத்துக் கொண்டான். பாருங்க, யாரும் தூதர்கள் எதுவும் கொடுக்குறாங்க. ஐயா, நான் என்னோட விசுவாசம் அவ்வளவு அன்பு எவ்வளவு பெருசு பாருங்களா? உங்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து வருது? தூதர்கள். இன்னொரு தீர்க்கதரிசிக்கு காக்காவை கொண்டு, அது யாரு தீர்க்கதரிசி? அதுவும் இவர் தான். இவருக்கு வர்றது எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ஃபுட். ஆமென் சொல்றீங்க? இவருக்கு நடக்கிறது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான அற்புதங்கள். சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். நம்பவே முடியாது, நம்பவே முடியாது. திடீர்னு ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை நடந்திருக்கும். திருப்பி பார்க்கிறேன், இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் நான் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ராஜா மாதிரி வாய்ப்பே கிடையாது. தூதர்களை கொண்டு தழல்களால் சுடப்பட்ட அடை வருமா? வரும். காக்காவை கொண்டு உங்களுக்கு தேவையான
உணவு வருமா? வரும். திரும்ப ராமன் சொல்றீங்க. அவர் காக்காவுக்கு கொண்டு கொடுப்பாரு, தூதர்களை கொண்டு. திரும்ப ராமன் சொல்றீங்க. அவ்வளவு அன்பானது. என்னோட விசுவாசம் என்னன்னா, நம்ம டயர்டா இருந்தா கூட அவர் கேர் பண்ணுவார். சரீரத்துல டயர்ட், ஆவிக்குரிய டயர்ட் கூட சொல்லுங்க. சரீரத்துல சோர்ந்து போயிருந்தா கூட, பசி எடுத்தா கூட அவர் நம்மள கேரிங்கா இருக்காரு. ஆமென். அப்படிதானே? பசி எடுத்தா கூட எழுந்து சாப்பிடுன்னு சொல்றாரு. யார் சொல்லுவா? அது சூரச்செடிக்கல படுத்துட்டு இருக்காரு, தட்டி நீ எழுந்து சாப்பிடு. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. ஐயா, என்னுடைய ஆவிக்குரிய பசி மட்டும் அவர் தீர்க்கல, என்னுடைய சரீரத்துக்குரிய பசி கூட எனக்கு அவருக்கு சரீரத்துக்குரிய பசி அவர் என்ன பண்றாரு? ஆற்றுறாரு. அன்புள்ள தேவன். உன்னை பார்க்கலன்னு மட்டும் நினைச்சிடாத, உன்னை விசாரிக்கலன்னு நினைக்காத, உன்னை தேடி யாரும் வரலன்னு நினைக்கிறார். அவர் உன்னை தேடி வராரு, உன் மேல அன்பு காட்டுறாரு, உன்னை விசாரிக்கிறாரு. நீ நினைச்சுக்கிற என்ன விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்ன கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை. கதவை சாத்திக்கிட்டு அழ தோணுது இல்ல, கதவுகளை பூட்டிக்கிட்டு ஓடு கதற தோணுது இல்ல. அவர் உன்னை பார்த்துட்டு தான் பிள்ளைங்களை பார்த்து. ஒருவேளை நீ என்ன விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா இந்த வார்த்தை உனக்காக தான் வந்துகிட்டு இருக்கு. உன்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை நினைக்காத, நான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். சூரச்செடி கீழே படுத்துட்டு இருக்கிறவர் கர்த்தர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா பார்க்கிறாரு? இவன் என் மகன், எனக்காக வைராக்கியம் பாராட்டின மகன், எனக்காக வைராக்கியம் பாராட்டின என்னுடைய ஊழியக்காரன், எனக்காக விசுவாசத்தை மேன்மை பாராட்டின என்னுடைய தீர்க்கதரிசி. அவன் பத்னியா இருக்க நான் விட்டுருவேன். அம்மா வாஷாத அவனை பட்னியா இருக்க விட்டுருவேன். ஆண்டவருடைய ஊழியத்துல ஏதோ ஒரு வகையில் நீங்க பங்காற்றி இருக்கிறீங்க, விசுவாச வார்த்தைகளை பேசி இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஊழியத்துல உங்களுடைய விதைகளை விதைச்சிருக்கிறீங்க, கர்த்தருடைய ஊழியத்துல உங்க கதவுகளை திறந்து கொடுத்திருக்கிறீங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஒருவேளை காஃபி கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை சும்மா விட மாட்டார், சும்மா விட மாட்டார். அவருக்காக நீ எதை செய்தாலும் அவருக்கு தனியா கொடுப்பார். அவருடைய ராஜ்யத்திற்கு நீ எதை செய்தால் அவருக்காக யார் ஒருவன் வைராக்கியம் பாராட்டுறான்? 450 பேருக்கு முன்னாடி ஒரே ஆளா 2 வைராக்கியம் பாராட்டுறான். ஆண்டவர் இவனுக்காக வைராக்கியம் பாராட்ட இருப்பாரா? நீ எப்படியாவது செத்து போடா, என் வேலை முடிஞ்சிருச்சு, நீ செத்து போன விடல இல்ல, எழுப்பி சொல்ற. என்ன சொல்றாரு? ஒரு சூரச் செடியில் படுத்துக் கொண்டிருந்த நித்திரை பண்ணின அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணி. தேவ தூதர்களுக்கு கர்த்தரிட்டு இருக்கிற ஆணை என்ன தெரியுமா? நான் சொல்றதுல இல்ல, நான் சொல்றேன். நீங்க போயிட்டு என் தீர்க்கதரிசி, யார் தீர்க்கதரிசி சொல்றாரு? நீ போயிட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்லிருக்க மாட்டாரு, அந்த தீர்க்கதரிசி, அந்த பாஸ்டர், அந்த பிள்ளை அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. ஏன் தீர்க்கதரிசி, ஏன் ஊழியக்காரன், ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை தான் சொல்லுவார். தூதர்கிட்ட சொல்லுவார். தூதர்களுக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? அவர் வேற மாதிரி ஒரு சில கோட் பண்ணிருப்பார். ஆனா தூதர்களுக்கு ஆண்டவர் ஏன் தூதர்னு சொல்ல மாட்டார், ஏன் பிள்ளைங்க தான் சொல்லுவார். ஏன் பிள்ளைங்க அவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டார். என்ன நான் சொல்றேன், என் பிள்ளைக்கு போய் என்ன பண்ண, என் பிள்ளைகளுக்கு உணவு கொடு. அவன் சோர்ந்து போய் படுத்துட்டான். எப்படிங்க? அவன் சோர்ந்து போய் படுத்துட்டான். ஏற்ற நேரத்துல உணவையும் கொடுப்பாரு, ஏற்ற நேரத்துல உன் வாழ்க்கைக்கு வார்த்தையும் கொடுப்பாரு. ஏற்ற வேலையில உனக்கு உன்னுடைய சரீரத்துக்கு போஜனத்தையும் கொடுப்பாரு, ஏற்ற வேலையில உன்னுடைய ஆவிக்கு வார்த்தையும் கொடுப்பாரு. இந்த கால வேளையில ஆண்டவர் உன்னுடைய ஆவிக்குரிய வார்த்தை கொடுத்துட்டு இருக்காரு. உன்னை நான் ஒருபோதும் மறந்து போவதில்லை, உன்னை நான் மறக்கல, நான் உன்னை மறக்கல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விழித்து பார்க்கிற போது இருந்தது, குடித்து படுத்துக் கொண்டான். இரண்டாம் தரம் பண்ணு. இப்ப ரெண்டாவது முறையும் அவர் என்ன கொடுக்கிறாரு? ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு படுத்துட்டாப்ல, ரெண்டாவது முறை எழுந்து போஜனம் பண்ணு அப்படின்னா திரும்ப ரெண்டாவது பண்ணா வருது, திரும்ப ஃபுட் வருது. சோத்திரம் எங்கிருந்தா வருதுன்னு தெரியல. சொல்லும் போது பசி கேட்டு கீழே சாப்பிடலாமா? எங்க இருந்து வரும்? ஒருவேளை பரலோகத்திலிருந்து மன்னா கொடுத்த தேவன், தேவ தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை இஸ்ரவேல் மக்கள் கொடுத்த தேவன், இந்த தளலில் சுட்டப்பட்ட அடை எங்கிருந்து வந்திருக்குன்னு தெரியல. ஒருவேளை தேவ தூதர்கள் சுட்டிருப்பாங்களா? அல்லேலூயா சொல்றாரு. எழுந்திருந்து நீ போஜனம் பண்ணு, பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம், போக வேண்டிய தூரம் பெருசு. காலாட்களோடு ஓடும் பொழுது நீ சோர்ந்து போவாயா? நீ குதிரை வீரர்களோடு எப்படி நீ சேர்ந்து ஓடுவாய்? நீங்க நடக்கிற பிரச்சனையை பார்த்து நீ சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்கன்னா
மகத்துவமான பெரிய காரியங்கள் இப்படி பேசுவோம். தேவதூதன் சொல்றான், எழுந்து போஜனம் பண்ணு. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம். அடுத்த வசனம், கர்த்தருடைய எழுந்திருந்து திரும்ப புசித்து குடித்து தங்கினான். எலியாவே அந்த போஜனத்தை சாப்பிட்டு 40 நாள் டிராவல் பண்றான். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு புகையில, அந்த வேதம் சொல்றது போஜனத்தின் பலத்தினால். அப்ப என்ன பலன் இருக்கு பாருங்க. அந்த போஜனம் சாப்பிட்டு 40 நாள் அவனுக்குள்ள பலன் இருக்கு இல்ல? தேவ தூதர்கள் பாருங்க எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா நம்மளால என்ன பண்ண முடிய மாட்டேது. அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பசி எடுக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் ஆகுது, ஒரு ஸ்நாக்ஸ் ஆகுது சாப்பிட தோணுது. 40 நாள் பலன். அப்போ அவன் சோர்ந்து போயிடும். போயிட்டு ஒரு புகைக்குள்ள உட்காந்து என்ன உனக்கு காரியம்? ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் செய்யறாருன்னா அவருடைய ஓட்டத்துக்கு நீ ஓடு. சோர்ந்து போய் உட்காந்துறாரு. சொல்றேன், விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்றேன், பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், போராட்டங்கள் வரும். சோர்ந்து போய் உட்காராது. உன் வேலையை நீ செய்துகிட்டே இரு. ஊழியம் செய்யறதை செய்துகிட்டே இரு. விசுவாச வார்த்தை பேசிக்கிட்டே இரு. ஒரு குடும்பத்துக்கு அன்பு காட்டிட்டே இரு. ஒருபோதும் சோர்ந்து போய் உட்காந்துறாது. பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஆனா நீ போய் படுத்துப்ப, எலியா போல போய் படுத்துப்ப. ஆனா ஆண்டவர் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காருல்ல, இந்த இடத்தை யார் செய்யுது? அவர் சொல்றாரு, பிரயாணம் பண்ணி நீ போக வேண்டிய தூரம். படுத்துக்காத, சோர்ந்து போய் உட்காந்துக்காத. நான் சொல்றேன், இருக்கிற விசுவாச பிள்ளைகளை, குடும்பத்திற்காக பிரச்சனைகள் வரும்போது நீ சோர்ந்து போய் உட்காந்தாத. புறப்பட்டு போயிட்டே இரு. எழுந்து புறப்பட்டு போ. கர்த்தரும் கூட இருக்கிற, கர்த்தரும் கூட தான் இருக்கார். உன் பிள்ளைகளோட இருக்கிறார். நீ புறப்பட்டு போ. பிரச்சனை வரும்போது தயங்காத. எந்த ஒரு நீர் ஊற்றும் ஒரு இடத்துல தங்கி நிக்காது. ஓடிக்கிட்டே இருக்கும். கல்லு வரும், மழை வரும், மலையை தாண்டி போகும். நல்லா கவனிக்கணும். மலைகளால ஒரு தண்ணியை தடுக்க முடியாது, அந்த நீரோட்டத்தை தடுக்க முடியாது. காலப்போக்கில் அந்த மலைகள் என்ன பண்ணும்? தேய ஆரம்பிக்கும். ஆனா தண்ணி நிக்காது. நீ ஓடிக்கிட்டே இரு. உன் பிரச்சனை எதிர்த்து நின்றாலும் உன்னை தடைபட முடியாது. நீ ஓடிக்கிட்டே இரு. உன் பிரச்சனையில கடந்து போவ. பிரச்சனைகள் தான் உடையுமோ காட்டி நீ உடைஞ்சு போக கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ போற வேகத்துல உனக்கு முன்னாடி நிக்கிற உபத்திரவங்கள் தான் செதறுண்டு போனமா காட்டியும் உபத்திரவத்தின் நிமித்தமா நீ செதறுண்டு போக கூடாது. சொல்லுங்க, நான் போற வேகத்துல எனக்கு விரோதமாய் வருகிற, எனக்கு முன்பாக வருகிற உபத்திரவங்கள் செதறுண்டு போவதாக. நான் ஒரு நாளும் ஒருபோதும் செதறுண்டு போவதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எலியாவோடு இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக வைராக்கியம் பாராட்டிய எலியாவை போல நானும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக நிச்சயமாய் எழும்பி பிரகாசிப்பேன். நிச்சயமாய் வைராக்கியம் பாராட்டுவேன். நிச்சயமாய் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்வேன். God bless you. God bless you. அப்படியே எல்லாரும் எழுந்துங்க. எல்லாரும் எழுந்துங்க.